திருவாழ்க திருவேதுணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு சனி பயிற்சியாக உள்ளார். இதுவே இந்த வருடத்தின் சனி பயிற்சியாக சொல்கிறோம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் அவர் இந்த ராசியிலே சஞ்சரிக்க இருக்கிறார். சனியானவர் சூரியனை சுற்றி வரக்கூடிய வழிவட்ட கிரகத்தில் கடைசி கிரகமாகும். அதனால தான் அவருக்கு ஒரு ராசியை கடக்க 2.5 வருடம், ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர 30 வருடம் என்ற அதிக கால அளவை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கோச்சார சஞ்சார கிரகமாகும். ஆகவே இந்த சனியானவர் மீனத்தில் பயிற்சியாவதால் 12 ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கங்களை தரப்போகிறார் என்பதை நாம் இது பார்க்க இருக்கிறோம். சனியானவர் மிகவும் நேர்மையானவர், நீதிமான், கடின உழைப்புக்கு பேர் போனவர். அதனால தான் அவர் பார்த்தீர்கள் என்றால் தராசு சின்னத்தில் உள்ள துலாம் ராசியில் அவர் உச்சமடைகிறார். சனி என்பது ஒரு கர்ம கிரகம். அது இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை என்னலாம். ஆகவே இந்த சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு பிரச்சனையை கொடுக்குமோ என்று அதிக அன்பர்கள் பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான பயம் தேவையில்லை. நமக்கு வருகின்ற சோதனைகள் எல்லாம் தங்கத்தை ஸ்புடம் போடுவது போல நம்மை சுற்றியுள்ளவர்களை அடையாளம் காட்டவும், நமக்கு அதிகம் ஆதரவாக இருப்பவர்கள் யாரென காட்டவும், நாம் இனி யாரை நம்பி அவர்களோடு பழகலாம் என்பதை காடி கொடுக்கிற கிரகங்கள் தான். அதாவது இவர்கள் பிரச்சனைகள் கொடுக்கும்போது யாரெல்லாம் நமக்கு கூட இருக்கிறார் என்று தெரிந்தாலே நமது உண்மையான அன்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அது மாதிரி வாழ்க்கையில் நீதி, நெறி, தர்ம நெறிகளை புகட்டக்கூடிய கிரகங்கள். அதனால் இவர்கள் தரக்கூடிய சோதனைகள் என்று சொல்லாமல் அதிலிருந்து பாடம் படித்து சாதனைகளை செய்வது மிகவும் சிறப்பாகும். சனி பயிற்சி என்றாலே 7.5 சனியை கண்டு எல்லோரும் பயப்படுகிறார்கள். 7.5 சனி என்பது ஒரு சனி பகவான் ஜென்மராசியிலும், ஜென்மராசிக்கு முந்தைய ராசியிலும் அடுத்த ராசியிலும் சஞ்சரிக்கும் அந்த 2.5 + 2.5 + 2.5 7.5 வருடங்களையாக 7.5 சனி என்று சொல்கிறோம். அது 12ஆம் பாகத்தில் இருக்கிற சனியை வரைய சனி என்றும், ஜென்மத்தில் உள்ளது ஜென்ம சனி என்றும், 2ஆம் பாகத்தில் இருக்கக்கூடியதை பாத சனி என்று சொல்லுகிறோம். அதேபோல் 4ஆம் இடத்தில் இருந்தால் அஸ்தாஷ்டம சனி, 8ஆம் இடத்தில் இருந்தால் அஷ்டம சனி, 7இல் இருந்தால் கண்டக சனி, இதுபோல் இடங்களில் அவர் அதிக தாக்கத்தை கொடுப்பார் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. மேற்கொண்டு இவருக்கு 3, 7, 10ஆம் இடங்களை பார்க்கின்ற பார்வை திறனும் உண்டு. அதனாலும் பலன்கள் சிலவற்றில் மாற்றங்களும் ஏற்படலாம். அத்தகைய சனி பகவானின் பயிற்சியை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன தாக்கங்களை கொடுப்பார், சுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்ன, அசுப பலன்கள் என்றால் அதற்கு என்ன பரிகாரம் என்ற விஷயங்களை நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் தெளிவாக பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்தவரையில் சனி பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு, அதாவது கும்பத்திலிருந்து 5ஆம் இடமாகிய கும்பத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மீனத்திற்கு பயிற்சியாகிறார். அதாவது 4ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். பயிற்சியான சனி பகவான் மீனராசியிலிருந்து அங்கிருந்து 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போது 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகள் அதெல்லாம் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் முடிவுக்கு வரும். எதிரிகள்லாம் உங்களை அனுசரித்து போக ஆரம்பிச்சிடுவாங்க, ஒரு காம்ப்ரமைஸ் வந்துடுவாங்க. ஆனால் உடனே நம்ம பார்த்தது தானே, ஏதோ ஒரு நேரம் கெட்ட நேரம் பேச்சு வளர்ந்த பெரிய கேஸு ஆகிடுச்சு, அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லோரும் மியூச்சுவல் செட்டில்மெண்ட்டுக்கு போயிடுவீங்க. அனாவசியமான வழக்குகள்லாம்
தள்ளுபடியாகும் அல்லது வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரும். எதிரிகள்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி அடக்கி வசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, எதுக்கு பொம்முன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீண்பழி விமர்சனங்கள்லாம் கூட பாராட்டு பத்திரங்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடமாக ஒரு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ செலவெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், மருத்துவ செலவுகள் குறையும். உற்சாகமாக இருப்பீங்க. சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா வெளிநாட்டில் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இருக்கும். ஆன்மீக வழிபாடு, புனித யாத்திரை, திருத்தல யாத்திரைகளெல்லாம் மேற்கொள்வீங்க. அதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். சரி, 10ஆம் பார்வையாக 4ஆம் பாவத்தில் பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு மனை நிலம் வாங்கும் யோகம் இருக்கும். வண்டி வாங்கினால லாபம் இருக்கும். வாகன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அது இரும்பு தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கீழே இருக்க சபானட்ஸுக்கு மாதிரி இருக்கிறீங்க, அதாவது ஜூனியர் ஒர்க்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் கிடைக்கும். விருப்ப ஓய்வு வேண்டவருக்கு விருப்ப ஓய்வு கிடைக்கும். விருப்பமானவர்களுக்கு பணியிட மாற்றம் கிடைக்கும். நாலாம் அதிபதி 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா 6ஆம் இடம் உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் போய் இருப்பது சிறப்பை தரும். அது எந்த விதத்துலேயும் மாற்று கருத்து இல்லை. அப்படி 6ஆம் இடத்துல போயிருக்கிற சனி என்ன பண்ணுவார், உங்களுடைய வேலைச்சுமையை குறைப்பார். வேலைகளில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம், மரியாதை, உங்கள் திறமைக்கு முயற்சிக்கு ஒரு ஆதரவு எல்லாம் உண்டாகும். தொழிலில் விரிவாக்கம், தொழில் முன்னேற்றங்கள்லாம் உண்டாகும். பணத்தை சேமிக்க பழகுவீங்க. பழைய கடன்லாம் அடைபடும். நீண்ட நாளாக வராமல் இருந்த வாராக்கடன்லாம் திடீர்னு கைக்கு கிடைக்கும். பணத்தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். நினச்ச காரியங்கள்லாம் டக்கு நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளே உறவு பலப்படும். மனஸ்தாபங்கள்லாம் மறைஞ்சி பிரிந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவீங்க. குழந்தைகள் எதிர்காலம் இதனால் நல்லாயிருக்கும். தொழிலில் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. வெற்றிவாக சூடுவீங்க. எதிரிகள் உங்களை கண்டால் விலகுவார்கள். வம்பு வழக்கெல்லாம் வாபஸ் ஆகும். தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பெண்களை பொறுத்தவரையில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையாக இருப்பீங்க. திருமண சுப காரியங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வும், சம்பள உயர்வும் கிடைக்கும். தலைமை பொறுப்புகள் தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் வியாபாரங்கள் விருத்தியடையும். வேலை செய்யும் இடங்களில் நற்பெயர்களும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். சம்பள உயர்வு இருக்கும். விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும். பண சேமிப்புகள் உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரையில் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீங்க. போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவீர்கள். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். நீர்த்த இலக்கை அடைய முடியும். வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்க யோகமும் உண்டு. இந்த பலன்கள்லாம் அப்படியே நடக்கணும்னா உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியோட திசாபுத்தி அந்த நடந்தால் மாத்திரமே இது உங்களுக்கு 100க்கு 100 பொருந்தும் என்று சொல்லலாம். இல்லை பிரச்சார பலன்களை 10 to 20% மட்டும்தான் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வந்துட்டு போகணும். ஐயா தசாபுத்தி அந்த இல்லைன்னா கட்டாயமாக நடக்கவே நடக்காதா அப்படின்னு கேரண்டியாக எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுவே இல்லை. கிரகங்களுடைய பொசிஷனை பொறுத்துக்கோங்க. சுயஜாதகத்தில் மீனராசியில் சூரியன், சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் இருந்தால் அதில் சனி பயிற்சியாகும் பொழுது அவர்களுடைய இணைவுகளும் இது மாதிரி சனியினுடைய அசுர பலன்களை தரும். அதுலேயும் நம்ம கவனமாக இருந்துக்கணும். அதாவது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்க, தசாபதி அந்த இருக்குன்னே வச்சுக்கோங்க. இல்லாட்டி மீனத்தில் பாவகிரகங்கள் இருக்குன்னே வச்சுக்கோங்க. என்ன சார் பண்ணுறது? வாழ்வியல் பரிகாரமாக உழைப்பு உழைப்பு உழைப்பு, நேர்மை நேர்மை நேர்மை, இது 2 தான் தாரக மந்திரம். பொது வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனுக்கு சனிக்கிழமை தோறும் நீராஞ்சன வழிபாடு, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது வடை மாலை உங்கள் சக்திக்கு தகுந்தவாறு செய்து கொள்ளுங்கள்.
பொதுவான வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் வழிபாடு நல்லாயிருக்கும். புதன்கிழமை ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணுங்கள். அவர் உங்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றுவார். சனி பயிற்சி மட்டுமில்லாது எந்த கிரக பயிற்சியானாலும் உங்கள் வாழ்வில் அமைதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் போன்ற அளவில்லாத அருளை தருவதற்கு என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அற சிந்தனை கொள்வோம், சிந்தனைகள் பேச்சாகட்டும். அறப்பேச்சுகளை பேசுவோம், பேச்சுகள் செயல் வடிவம் பெறட்டும். அரசியல்கள் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். அறத்தை வளர்ப்போம், கர்மம் இல்லாத யுகத்தை படைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் ஸ்ரீ விசாக ஜோதிடம். நன்றி, வணக்கம்.